என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, ஜோசியரை பார்த்துட்டு நேர கோயிலுக்கு போய் பதிவு பண்ணிட்டேன். அங்கேயே ஐயர்கிட்டயும் பேசிட்டேன். அப்படியே துணி கடைக்கு போய் புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா, நீங்களே தனியா ஏமா எல்லா இடத்துக்கும் போறீங்க? எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நானே கிளம்பி வந்திருப்பேல. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை வித்யா. நீயும் இப்பதானே தேறி வந்திருக்க. உன்னை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் நானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க மட்டும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்களா? உங்களுக்கும் தான் உடம்பு சரியில்லைம்மா. அதை பத்தியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைம்மா. கல்பனாவோட கல்யாணம் நல்லபடியா முடியணும். அதான் எனக்கு சந்தோஷம். அதான் எனக்கு நிம்மதி. அம்மா, அவளை பாருங்க. கல்பனா, கல்பனா, என்னம்மா? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அம்மா இருந்திருந்தா கூட என்னை பத்தி இவ்வளவு யோசிச்சிருப்பாங்களா? இதெல்லாம் செய்வாங்களான்னு கூட தெரியாது அத்தை. சொல்லப்போனா நான் கூட என் வாழ்க்கைய பத்தி பெருசா நினைச்சதே இல்ல அத்தை. ஆனா நீங்க எப்பவும் என்ன பத்தியே தான் கவலைப்படுறீங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் போராடுறீங்க. இப்ப கூட இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்களேன்னு என்னால நம்ப முடியல அத்தை. அத்தை அம்மான்னு உங்களை கூப்பிடுறதெல்லாம் ரொம்ப சாதாரணமா தோணுது. நீங்க எனக்கு சொல்ல போனா சாமி அத்தை, சாமி. நீ எதுக்குமா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? என் பிள்ளைக்கு நல்லது நடக்கணுங்கிற சுயநலமும் இதுல இருக்கு. நான் இதெல்லாம் செய்யறது உனக்காக மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவும் தான். சரி, அதை விடு. வா, புடவை எப்படி இருக்குன்னு பாரு. அவசரத்துல பெருசா தேட முடியல, பார்த்ததும் பிடிச்சதை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பாரு. அத்தை, பாக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். அம்மா கொடுங்க, நான் பாக்குறேன். ஹை, ஐயோ சூப்பரா இருக்குமா. அவசரத்துல எடுத்தாலும் பிரமாதமா செலக்ட் பண்ணிருக்கீங்க. கல்பனா, இந்த உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. கலர், டிசைன் எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ்ன்ற வார்த்தைய உன்னால சொல்லாம இருக்க முடியாதுல்ல? வர வழியில உனக்காக பூ வாங்கிட்டு வந்தேன். திரும்ப நானே வச்சு விடுறேன். பின்னடுமா வித்யா. என்னங்கம்மா? குடுமா. அம்மா, மருமக வந்ததுமே பொண்ணு மறந்துட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லடி. கல்யாண பொண்ணுக்கு என் கையால வச்சு விடணும்னு நினைச்சேன். உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ எடுத்து வச்சுக்கோ. நான் சும்மா கேட்டம்மா, நான் அப்புறம் வச்சுக்கிறேன். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு. இந்த பார், நீ எதுக்கும் பயப்படாத. நாம எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி உனக்கும் என் பையனுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியும். அக்கா, அக்கா, எத்தனை தடவை சொன்னாலும் நீ மாறவே மாட்டியா? ரஞ்சிதா இருக்கும்போதே அருணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏக்கா துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க? என் பையனே அவ வேண்டான்னு தூக்கி போட்டுட்டான். நீ என்னடா இன்னும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அண்ணி, அவங்க புருஷன் பொண்டாட்டி. இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. அத புரிஞ்சுக்காம நீங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றது பெரிய பாவம். பாவமாவே இருக்கட்டும், அதோட பலனை நான் அனுபவிச்சுக்கிறேன். நீங்க யாரும் எனக்காக கவலைப்பட வேண்டாம். அண்ணி, சாமி மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு. நீங்க பண்ற அநியாயத்துக்கு கண்டிப்பா தோண போகாது. கோவில்ல தானே கல்யாணத்தை வச்சிருக்கீங்க. சாமின்னு ஒண்ணு இருக்குன்னா, நியாய தர்மம் இருக்கிறது உண்மைன்னா நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது. உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? ஏன் இப்படி அவசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? வித்யா, வயத்தறிச்சல்ல
இவங்க ஏதாவது பேசிட்டு போட்டோம். இவங்களோட மல்லு கட்டுறதுக்குலாம் நமக்கு நேரம் இல்ல. நீ நம்ம சொந்தத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நாளைக்கு கல்யாணங்கிற விஷயத்த சொல்லு. கல்பனா, உங்க சொந்தக்காரங்க ஃபோன் நம்பரையும் அவகிட்ட கொடுத்துரு. அவளே தகவல் சொல்லிட்டோம். அம்மா, கடைசி நேரத்துல சொன்னா எப்படிம்மா எல்லாரும் வருவாங்க? முடிஞ்சவங்க வரட்டும், முடியாதவங்க இஷ்டம் இல்லாதவங்க எல்லாம் வர வேண்டாம். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாம 4 பேர் இருந்தா போதும். எல்லாரும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏங்க போலாம் வாங்க. வித்யா, அம்மா, இந்த புடவையெல்லாம் எடுத்து பீரோல வைமா. சரிங்க. இந்தா பத்ரம். ஆ. குடி. கல்பனா, நீ வந்து மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா. ம். அந்த கிழவன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப முக்கியமா? அவன் என்ன பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியலையே. என்னங்க, பசிக்குதா? சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? கல்பனா, வராத்த. என்னங்க, நம்ம பையனுக்கும் கல்பனாவுக்கும் நாளைக்கு கோவில்ல கல்யாணம் வச்சிருக்கேன். நம்ம மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க, ஏதாவது சொல்லணுமா? அத்தை, மாமாவை தொந்தரவு பண்ண வேணாம் அத்தை. நான் காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். வாங்க போலாம். இருமா, உன் மாமா உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. என்னங்க, என்னங்க, ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நல்ல காரியத்தை செய்ய விடாம தடுத்துருச்சுங்க. ஆனா நாளைக்கு கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடத்திடுவேன். நீங்க கோவப்படாதீங்க. என்னங்க, என்னங்க, ஏதாவது உங்களுக்கு எழுதணுமா? அத்தை, மாமாவை படுக்க வச்சிருங்க அத்தை. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. எதுக்கு அதை இவ்ளோ கஷ்டப்படுத்தணும்? இல்லம்மா, அவரு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. முன்னெல்லாம் கண்ணால தான் ஜாட காட்டுவாரு. இப்போ ஏதோ எழுதணும்னு நினைக்கிறாரு. என்னதான்? என்னங்க, என்னங்க, என்னங்க ஆச்சு? என்னங்க அத்தை, என்னங்க, அவரை ரெஸ்ட் எடுக்க விடுங்க அத்தை. விடுங்க, படுக்க வைங்க. என்னங்க, படுக்கிறீங்களாங்க? கிழவன் என்ன பத்தி தான் ஏதோ எழுதணும்னு நினைச்சிருக்கான். அவரு என்னமா எழுதிருக்காரு? கொடு. ஏமா, ஏதோ உள்ள கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்களுக்கு நினைவு திரும்பிட்டா இந்த குடும்பமே சந்தோஷப்படும். கடவுளே, இந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் கழுத்து மேல கத்தி தொங்குற மாதிரி இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் இந்த ஆளையும் முடிச்சு விட்டுறணும். என்னக்கா இது? இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடு. ஆனா அக்கா இதுல எதுவுமே எழுதலையே. நான் எழுதிக்கிறேன், நீ கையெழுத்து மட்டும் போடு. எதுக்குக்கா? நீ இதுல என்ன எழுத போற? காரணம் எல்லாம் கேக்குற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குக்கா. அப்ப கேள்வி கேட்காம நான் சொன்னது செய். அக்கா, எதுக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. உன் வாழ்க்கையை காப்பாத்த நான் முயற்சி பண்ண போறேன். அதுக்காக தான் கேக்குறேன். போதுமா? நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. அக்கா, நீ இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு.
இப்ப என்ன எதுவும் கேட்காத ரஞ்சிதா. இப்ப நீ கையெழுத்து போட போறியா இல்லையா? ஏங்கா அவசரப்படுற? நான் யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கக்கா. நீ நிதானமா யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லடி. தற்கொலை டிராமா போட்டவ அந்த பொம்பளை நினைச்சத சாதிக்க என்ன வேணாலும் செய்வா. நீ அங்க இருக்கும் போதே அவ்வளவு வேலை பார்த்தவ. நீ இல்லங்கிறப்போ கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு நினைக்க மாட்டாளா? அப்படி ஏதாவது நடந்துட்டா நீ என்னடி பண்ணுவ? வீட்டை விட்டு வந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். கல்யாணத்தை நிறுத்த நீ ஏதாவது திட்டம் போடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்க முந்திக்கணும்னு தான் யோசிப்பாளுங்க. நாள் நட்சத்திரம் முகூர்த்தம் எதுவுமே பார்க்காம நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சாலும் முடிச்சிருவாளுங்க. இல்லக்கா, அருண் கல்பனா கழுத்துல தாலி கட்டினா தானே அப்படி நடக்கும். ஆனா அருண் அப்படி பண்ண மாட்டாரு. அருண் தாலி கட்ட மாட்டார்னு இன்னுமாடி நீ நம்பிட்டு இருக்க? அந்த பொம்பளை போட்ட நாடகத்தை நம்பி உன்னை வீட்டை விட்டு விரட்டினாள் தானே அவன். திரும்பவும் அதே மாதிரி மிரட்டினா அவன் தாலி கட்ட மாட்டான்னு என்னடி உத்தரவாதம் இருக்கு? அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு வரப்போ காதல் கத்திரிக்காவை பத்திலாம் அருண் யோசிக்க மாட்டான். அம்மா சொல்றதை செஞ்சுட்டு அவங்கள காப்பாத்தணும்னு தான் தோணும். அப்படி ஒரு சூழ்நிலை வரதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சு தடுக்கணும்டி. எனக்கு நீ சொல்றது புரியுதுக்கா. என் மனசுல இருக்கிற பயத்தை நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். நான் தப்பா ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது மொத்தமும் என் வாழ்க்கைக்கே ஆபத்தாயிரும்க்கா. நான் இப்போ விலகி இருக்கிறதெல்லாம் தற்காலிகம்தான். அருணோட கோவமும் தற்காலிகம்தான். அம்மாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி இந்த பிரச்சனைய சரி பண்ணிடலான்னு கூட அருண் நினைச்சிருக்கலாம்ல. நான் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு அப்புறம் நிரந்தரமா அருண் என்ன வெறுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. இப்போதைக்கு அந்த வீட்டை விட்டு மட்டும்தானே நான் வெளியே வந்திருக்கேன். அவர் வாழ்க்கைய விட்டும் விலகி வர நிலைமைய நாமளே உருவாக்கி கொடுத்துடக்கூடாதுக்கா. நான் அப்போல இருந்தே உன்கிட்ட இதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன என்னதான் பண்ணணுங்கிற? கொஞ்சம் பொறுமையா இருக்கா. நம்ம யோசிச்சோம்னா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஏய், நீ பொறுமையா ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள அங்க எல்லாமே முடிஞ்சிரும்டி. வாழ்க்கையே போயிருச்சுன்னு அப்புறம் வயித்துல வாயிலையும் அடிச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. புருஷன்னு ஒருத்தர் இருந்தோம் வாழ்க்கையை தொலைச்சு நிக்கணும்னு என் தலையில தான் எழுதியிருக்கு. என் தங்கச்சியாவது புருஷன் குழந்தை குடும்பம்னு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். நீயும் என்ன மாதிரி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாதுரி. அக்கா இங்க பாரு, அழாதக்கா. எனக்கு அந்த நிலைமை வராது. இல்லடி, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. என்னவோ நடக்க போகுதுன்னு என் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. கல்யாணத்தை பத்தின டென்ஷன் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அந்த தேனனோட டென்ஷன். அவன் என்ன பண்ணுவான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ அருண் பாதுகாப்புல இருந்தப்பவே அந்த ஆள் உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு என்னென்னமோ திட்டம் போட்டானேடி. இப்ப நீ தனியா வந்தது அவனுக்கு இன்னும் வசதியா போயிடுமேடி. உன்னதான் அவன் ஒளிஞ்சு மறைஞ்சு கேம் ஆடிட்டு இருந்தான். இப்பதான் அவன் வேஷம் கலைஞ்சிருச்சு. இனிமே அவன் நேராவே இறங்கி ஆடுவாண்டி. செத்தாலும் சரி, டைவர்ஸ் வாங்கி விலகி போனாலும் சரி, அவன் உன்னை மட்டும் விடவே மாட்டான் ரஞ்சிதா. அவன் டார்ச்சரை நீ எப்படி சமாளிப்ப? அவனை நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ சும்மா பயப்படாத. பயப்படாம எப்படி இருக்கிறது? வாழ்க்கை முழுக்க அவனோட போராடிட்டே இருப்பியா? வெறுத்து போயிடும்டி. உன் வாழ்க்கையும் காப்பாத்திக்கணும், என் புருஷன் பிரச்சனைக்கும் முடிவு கட்டணும். இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீ கையெழுத்து மட்டும் போடு போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லன்னா சொல்லிடு, என் வாழ்க்கை இப்பவே நான் முடிச்சுக்கிறேன். அக்கா நீ என்ன பேசிட்டு இருக்க? அத்தைய சொல்லிட்டு இப்போ நீயும் அதே மாதிரி ஆரம்பிக்கிற? உன் மாமியார் போட்டது நாடகம் நீ. ஆனா நான் நிஜத்தை சொல்றேன். என் உசிரை நான் கையில புடிச்சிட்டு இருக்கிறது என் 2 பொண்ணுங்களுக்காக தான். நீ மூத்தவ, தர்ஷினி இளையவ. அவ என் கூடவே இருக்கிறதுனால எனக்கு கவலை இல்லடி. நீயும் அருண் வீட்ல சந்தோஷமா இருந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்டி. புருஷனையும் பிரிஞ்சு வாழ்க்கையையும் எழுந்து நீ அந்த அயோக்கியனோட போராடுறத பாக்குற சக்தி எனக்கு இல்லடி. அத
அதுக்கப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லடி. அந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நான் செத்தே போயிடலாம். அக்கா ப்ளீஸ்க்கா, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாத. இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு தரணும், அவ்வளவுதானே? இந்த அக்கா. கோயிலில் நாளைக்கு அருணுக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு கண்டிப்பாக ரஞ்சிதாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவளை அங்கே போக விட்டா ஏதாவது ட்ராமா பண்ணி கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்திடுவா. அவளை பார்த்துட்டா இந்த அருணும் மனசு மாதிரி தாலி கட்ட மாட்டேன்னு தகராறு பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த கல்யாணம் நடக்கணும்னா ரஞ்சிதாவை அந்த பக்கமே போக விடாமல் பார்த்துக்கணும். அது மட்டும்தான் ஒரே வழி. என்ன பண்ணலாம்? யோசிடா தீனா, நல்லா யோசிடா. தர்ஷமா, டியூஷன்ல இருந்து எப்பமா வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்தேன். ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாச்சா? அப்பயே முடிச்சிட்டேன்ப்பா. வெரி குட்மா, வெரி குட்மா. அப்பா என் கூட விளையாட வரீங்களா? அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து விளையாடலாம். ஓகே? ஓகேப்பா. ஓகே. குட்டிமா, சித்தியும் அம்மாவும் எங்க இருக்காங்க? சித்தி மேல ரூம்ல இருக்காங்கப்பா. அம்மா மாடியில கொடி கயிறு அறுந்து போச்சுன்னு போயிருக்காங்கப்பா. சரிம்மா, நீ விளையாடு, அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்.